ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் 17ஆம் தேதி ஜூலை 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 1ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். ஆடி மாதம் ஆரம்பிச்சிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பெண்கள் சௌபாகியமாக இருக்க வேண்டும், சுமங்கலிகளாக இருக்க வேண்டும்னா இன்றைய நாளிலிருந்து அடுத்த 30 நாட்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்வது. ரங்கநாயகி தாயாராகட்டும், லலிதாம்பிகா தேவி ஆகட்டும், ராஜராஜேஸ்வரி தாயாராகட்டும், தொடர்ந்து நம்ம அம்மன் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் திருஷ்டி நீங்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள்லேருந்து அது ஆரம்பிக்கிறது. பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் இன்றைய நாள். மேஷ ராசியில் அது மேஷ லக்னம். அதுலேயுமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. மனசு மட்டும் கிடையாது, உங்கள் வாயும் இனிக்கும், உங்கள் மனசும் இனிக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். மேஷ ராசியில் அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அனுஷ நட்சத்திரம் என்றால் சனி உடைய நட்சத்திரம். அவர் இன்றைய நாள் வக்ரகதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். முக்கியஸ்தர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். தொழிலுக்கான ஸ்தானம் தான் சனி. அவருடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. ரிஷபத்திலிருந்து பார்க்கும் பொழுது 7ஆம் இடம். தனி தொழில் ஆரம்பிக்கணும், சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியா, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். பொதுவாகவே இன்றைய நாள் பார்க்கும்பொழுது உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தருணங்களை சந்திப்பீர்கள். நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள். ஒரு 8 மாதம் இருக்கலாம், ஒரு 2 வருஷம் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலான்னு விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நபர்களெல்லாம் இந்த நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆடிட்ல நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மெரூன் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாம் நர்சிங் படிக்கணும்னு இருக்கீங்களா, இன்றைய நாள் எடுத்து படிக்கலாம். அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நீ என்ன கலெக்டர் வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லி வீட்டில் கிண்டலாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அது நிஜமாகவே மாறணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் நல்ல திருமண வாய்ப்புகளில் கசப்பான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒரு வேலை கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் கான்ட்ராக்ட் மாறும், ப்ராஜெக்ட் மாறும். யாரெல்லாம் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. வேலையாட்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். அது அன்பு தொல்லையாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டிய நாள். சனி நின்ற நட்சத்திரம் குருன்னா கிரியாட்டின் லெவல்னு சொல்லுவோம். அது சற்று வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடக ராசியில் பிறந்திருந்தால் பொதுவாகவே கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு அந்த சுய ஒழுக்கம்ல கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பேணி காக்கக்கூடிய நாள். குழந்தைகள் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் இன்றைய நாள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பீஸ்ஃபுல் டேவாக இருக்குங்கிறதுல டவுட் இல்லை பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய நாள். எளிமையான தோற்றம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பந்தா காட்டுவாங்க, எங்கிட்ட அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அல்லது லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எளிமை. அதனால் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ரொம்ப அதிகமாக படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அந்த தோற்றத்தில் அந்த பிம்பத்தில் எதையுமே மாற்ற மாட்டாங்க. கடவுளுடைய அனுகிரகம் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் இன்றைய நாள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சிறு தூர பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அண்ணன் தம்பிகளோட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம். வாய்க்கா தகராறு மாதிரி தேவையில்லாம ஏதோ ஒன்று எங்கேயோ யாரோ பேசியிருப்பாங்க, அதை பற்றி உட்காந்து இன்றைய நாள் பேசின்னு இருப்பீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்கள் நட்பு இவங்க மூலியமா சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ரொம்ப போட்டு மனசை உரட்டின்னு இருக்கக்கூடாது. மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குங்க இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி உடைய நட்சத்திரம், அந்த சனி வக்கரகதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுக்கள் கவனமாக இருக்கணும். குழந்தை படிக்கலைன்னா 2 வார்த்தை சொல்லலாம். சில இடங்களில் ஒரு லெவலுக்கு மீறி பேசிட்டிங்கன்னா அவங்க மனசு ஹர்ட் ஆகும், கான்சன்ட்ரேஷன் படிப்பில் வராது. அவங்களால முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் பிரச்சனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் செல்லமாக தட்டி கொடுக்கறது, பாராட்டுகள் கொடுக்கறது குழந்தைகளை பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்க வைக்கும். அவங்களுடைய ஒழுக்கம் நன்னா இருக்கும். உங்களை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப பழைய ஆத்மாக்களாக பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசியில பிறந்திருக்கக்கூடிய பலர் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ஓல்டஸ்ட் சோல்ஸ். அந்த கர்மா முடிக்கிறதுக்காக மட்டுமே பிறந்திருக்கக்கூடிய நபர்கள். அதுலேயுமே விருச்சிகத்தில் பிறந்தா மறைந்த சூக்ஷமங்களை கண்டறியக்கூடிய நாள். இன்றைய நாள் பல விஷயங்கள் உங்கள் கண் முன்னாடி இருந்தும் கூட எனக்கு தெரியல சார், நான் ஒரு முட்டாள் மாதிரி உட்காந்துருக்கேன் சார். ஆனால் இன்றைய நாள் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் ஞானம் புத்திசாலித்தனம் பர்ஃபெக்டாக டக்குன்னு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரிய ஒரு ப்ரமோஷன் வரும். சில பேருக்கு எதிர்பாராத நண்பர்களுடைய துணையோட ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா அருமையான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். சகோதர சகோதரிகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நன்மைகள் இப்போ எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். மன சந்தோஷமாக ரொம்ப தீர்க்க ஆயுஷோட நன்னா இருப்பீங்க இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடம்னா பேசிக்கலாக விரயஸ்தானம். அதில் சனியுடைய நட்சத்திரம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏழ்மையாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் உடம்புல எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்க முடியும். நம்ம ஹைஃபை டயட், ஹை ப்ரோட்டீன், கீட்டோ டயட், ப்ரோட்டீன் டயட்லாம் நிறைய பேசின்னு இருக்கோம். ஆனால் நம்ம உணவில் பாரம்பரியமான உணவு எடுத்துட்டாவே பிரச்சனை இருக்காதுங்கிறது நிறைய பேர் இப்போ தான் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுறது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி, அதுவும் வக்கரமாக குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பேருக்கு இன்றைய நாள் நன்னா தூங்குவீங்க. பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா மன நிம்மதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒரு ஞானத்தையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டே வராது. இதை எடுத்து செய்யணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டே வராது. எது கேட்டாலும் சரி அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய பிராப்தம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் இந்த சோம்பேறித்தனம் இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் எந்திரிச்சு காலையிலேயே சூரிய நமஸ்காரம் பண்ணி யோகாசனம் செய்து அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடங்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். 11ஆம் இடத்துல சனி என்ற நட்சத்திரம். சனி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நண்பர்கள் மூலியமா, மூத்தவங்க மூலியமா, சித்தப்பா மூலியமா பெரிய ஏற்றம் உண்டு. காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாகட்டும், உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களாகட்டும், செங்கல், அதே மாதிரி ஆட்டோமொபைல், உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரத்தில், இரும்பு வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் காணக்கூடிய நாள். பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்தையுமே அவசரமாக பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் பெரிய சக்ஸஸ் உண்டு. பொருளாதாரத்தில் கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசி லக்னத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறது. அது குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது.
குடும்பத்தில் தேவையே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியுடைய அனுஷ நட்சத்திரத்தில் இந்த நாள் ஓடின்னு இருக்கு. எதை நீங்கள் ரொம்ப கரெக்டுன்னு நினச்சிருக்கீங்களோ அது தப்பாக இருக்கலாம். தர்மம் யாருக்கு வேணால் எப்படி வேணால் மாறும். அதுதான் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பண்ணும். 4.5 மாதத்துக்கு சத்த கவனமாக இருக்கணும். இன்றைய நாள்லேருந்து கொஞ்சம் அதிகப்படியான கவனம். ஏன்னா சனியுடைய தாக்கம் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சாரத்தில் சந்திரன் பிரயாணிக்கும் பொழுது அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்கும். பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டனம் கருநீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேர் முனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஐயனார் கோவிலுக்கு சென்று நல்ல தான தர்மங்கள் செய்துவிட்டு வரக்கூடிய நாள். கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏழை பாலைகளுக்கு உங்களுடைய தான தர்மங்கள் செய்வீங்க. நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள். நிறைய எதிர்பாராமல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து பணம் வரக்கூடிய நாள். விட்டு போயிருந்தக்கூடிய ரொம்ப பழைய நண்பர்கள் அவங்கெல்லாம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே யாரையுமே இந்த நாள் நீங்கள் எதிரிகளாக எடுத்துக்கொள்ளவே மாட்டீர்கள். வில் பி சோ கூல் காம் கம்போஸ்ட். நல்ல ஒரு நட்பை பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம். நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். பல பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்து ஊரில் வேலை கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மீனம், 2வது கடகம், 3வது விருச்சிகம். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மகரம், 2வது கன்னி, 3வது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் கொஞ்சம் பொறுமையை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து ததாஸ்து. நன்றி.